என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டே கொஞ்சம் இன்ஃபோஸ்லேயும் டைரெக்டாக நீ இன்வெஸ்ட் பண்ணுறது 5000 ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதா அது 15 கோடி. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டேக் எனி ரிஸ்க். இப்படியும் முடிவு பண்ணுறவங்க ஒரே ஃபண்டு தான், பட் டைரக்ட் இருக்கும், ரெகுலர் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டைரக்ட் அண்ட் ரெகுலர்? ஸோ மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு டேட்டில் 3 மாதத்துலேயும் 6 மாதம். ஹலோ ஜெபு வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்ஐபி, லம்சம். இது இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறமாவே ஒரு ரொம்ப பெரிய பேசக்கூடிய டாபிக் அண்ட் ரொம்ப ஒரு ஃபேமஸான ட்ரெண்டிங்கான டாபிக் ஆகிடுச்சு. இதில் ஓவர் டேட்டானால் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், இதை யார் யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதில் இன்னும் இருக்கிற மைன்யூட் ட்வீக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம குரு ஆல்கமிஸ்ட் சார் இன்றைக்கி நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ. ஹாய் சார். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனால நான் ஒரு எஸ்ஐபி போடுறேன், ஒரு சேவிங் பண்ணி எஸ்ஐபி போடுறேன், இட் வில் மீட் ஆல் மை நீட்ஸ் இன் த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எஸ்ஐபி உண்மையிலேயே அவங்களோட எல்லா நீட்ஸும் ஃபியூச்சரில் பார்த்துக்குமா? மியூச்சுவல் ஃபண்டில் பைசா போட்டாலே லாங் டேர்ம் தான். ஓகே. நீங்கள் முதல் வருஷம் பைசா போட்டிங்க, 1 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்க, மாதத்துக்கு ஒரு 10,000 போடுறீங்க, வருஷத்துக்கு ஒரு 1,20,000 போட்டுறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு வருஷம் உங்கள் என்ஏவி வில் பிகம் 1,05,000 மைனஸ் 15,000 20,000 இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஓகே, அன்லஸ் வைஸ் 2020 போட்டு 2021 வந்தாக்கா மேபி ஷூட் அப் ஆகிருக்கும். நாமினலாக இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா, போன மாதம் யாராவது 1 லட்சம் போட்டிருந்தாங்கனாக்கா இன்றைக்கி அது 85,000. ஓகே ஓகே. ஸோ 2 வருஷம் கழிச்சு நீங்கள் 2 லட்சம் போட்டிருப்பீங்க, 2,40,000 போட்டிருப்பீங்க, 2,10,000 இருக்கும், 15% நஷ்டத்தில் இருப்பீங்க. 5 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு 6 லட்சம் போட்டிருப்பீங்க, உங்கள் பைசா 6,50,000 இருக்கும். ஓகே. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட 5 வருஷம் கழிச்சு கம்மியாக தான் ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகே ஓகே. பட் இது 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் போகும்போது இது கொஞ்சம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் ஷூட் அப் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, அடுத்த 3 வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, முடியாது. இப்போ நாளுக்கு முன்னாடி எங்கள் ரிலேட்டிவ் யாராவது துபாயிலேயும் ஃபோன் பண்ணி கதறிட்டு இருக்காங்க, துபாய் சேஃப் ஹேவன். ஓகே ஓகே, இந்தியாவிலே தப்பிச்சு துபாய் போயிடுங்க அப்படின்னா பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. துபாயிலேருந்து பக்கத்தில் பாம்பு விழுது, டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ துபாய் மாதிரி கண்ட்ரியே சேஃப் இல்லை. கரெக்ட் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வருஷம் 1,20,000 போட்டு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 5,50,000 தான் இருக்குன்னு வச்சிங்களேன், அதுக்கு ஆஸ் யூ கேன் புட் இட் இன் எஃப்டி இல்லை. கரெக்ட் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே அடுத்த 3 வருஷம் 5 வருஷம் தேவை இருக்கும். அவங்க அதாவது ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனா கூட, நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு 40 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தெரியுமா? உங்களுக்கு 40 வயசு ஆச்சு அப்படின்னாக்கா யூ ரீச் அ ஸ்பேஸ். ஓகே. ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் 30 லட்சம் சம்பளத்துக்கு போயிடுவீங்க, காஸ்ட் கம்பெனி இல்லையா? உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் நான் 5 பேர் வேலைக்கு வச்சுப்பான் இல்லையா? ஸோ உங்களை எப்படியாவது வேலையை விட்டு நிறுத்திட்டு உங்களுக்கு ஜூனியராக ஒருத்தர் இருப்பான், அவனை தூக்கி உங்கள் மேலே போட்டு விட்ருவாங்க. ஓகே ஓகே. அன்ரியலைசபிள் டார்கெட்டு கொடுத்துட்டு இதை முடிச்சு கொடுங்க, 10 பேரை கல்யாணம் பண்ணிங்க, ஒரு குழந்தைய 1 மாதத்தில் பெற்றுக்கணும் அப்படின்வாங்க. எனக்கு தெரியாது. ஓகே, இதை மாதிரி ஒரு இம்பாசிபிள் டார்கெட் செட் பண்ணிட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணி வெளில அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் 35 வயசில் எஸ்ஐபி ஆரம்பிச்சுட்டு 40 வயசு வேலை போச்சுனாக்கா எஸ்ஐபிலையும் உங்களுக்கு பைசா வராது இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அன்லஸ் ஒரு வயசு யூஆர் அ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, 60 வயசுல உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லாட்டி யூஆர் அ லேண்ட்லார்ட், மாதத்துக்கு உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வாடகை வருது, விச் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் ஓவர் பீரியட். இது மாதிரி சமயத்தில் எஸ்ஐபி போடலாம். இதை தவிர என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, மியூச்சுவல் ஃபண்டே கொஞ்சம் ஒரு ஆம்வே மாதிரி, ஒரு பொன்சி ஸ்கீம் மாதிரி. இதை எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, 2020 இப்போ ஏன் மார்க்கெட் மேலே போகலன்றதுக்கு காரணமே இதுதான். ஓகே. இப்போ 2020 மார்க்கெட் 7,511 இருந்தது. ஓகே. சரி, இமேஜின் யூ புட் பல்காக ஒரு 30 லட்சம் பைசா போட்டிங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பைசா போட்டிங்க, இண்டெக்ஸ் ஃபண்டில் பைசா போட்டிங்க, இன்றைக்கி 26,000 வந்துடுச்சு. கரெக்ட். 3.25 மடங்கு மேலே வந்துடுச்சு. நீங்கள் போட்ட 30 லட்சத்துக்கு அவன் 1 கோடி ரூபா பைசா தரணும். கரெக்ட் தானே? கரெக்ட். நிஜமாகவே அப்போ 30 லட்சம் 40 லட்சம் பைசா, 30 லட்சம் கோடி மார்க்கெட்டில் பைசா விழுந்துருக்கு. ஓகே. 2020. ஏன்னா யாரும் எங்கேயும் வேலைக்கு போக முடியல,
ஓகே, இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பைசா போட்டாங்க. இப்போது 5 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து 30 லட்சம் கோடிக்கு 2 லட்சம் கோடி பைசா தரணும். ஒரு சொல்லு 2 லட்சம் கோடி பைசா தரணும். இன்ட்டு 5x பைசா தரணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போது அவன் விற்றான்னா என்ன ஆகும்? 30 லட்சம் கோடி விற்றாலே மார்க்கெட் 7000க்கு விழுந்துடும். கரெக்டு. கரெக்ட் தானே? இப்போ HDFC மியூச்சுவல் ஃபண்டோ இல்லாட்டி ICICI மியூச்சுவல் ஃபண்டோ 2020 அவன் கலெக்ட் பண்ண 30 லட்சம் கோடியை இன்னைக்கு விற்றானா என்ன ஆகும்? மார்க்கெட்டு தலை குப்பரை கீழே விழுந்துடும். அவனால் விற்கவே முடியாது. எப்போ அவன் விற்கலாம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு ஆடு போடணும். அமிதாப் பச்சனை கூப்பிட்டு ஆடை போட சொல்லணும். மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹே அப்படி சொல்லணும். ஓகே, இப்போ 30 லட்சம் 1.5 லட்சம் கோடி அவன் திருப்பி தரணும்ல. அந்த 1.5 லட்சம் கோடியை இப்போ மொபிலைஸ் பண்ணி அந்த 30 லட்சம் கோடிக்கு எக்ஸிட் தரணும். ஓகே ஓகே. ஆம்வேல் எப்படி? இதே தானே? ஆமாம். உனக்கு எக்ஸிட் வேணும்னா உன் கீழே ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து பார்ட்னர்ஸாக ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகே, அவன் கிட்ட வர பைசா உனக்கு. இதே தான் மியூச்சுவல் ஃபண்டில். ஓகே, ஏன்னா 30 லட்சம் கோடி அவன் விற்றான் அப்படின்னா மார்க்கெட்டு நாளைக்கே 20,000க்கு விழுந்துடும். ஓகே ஓகே. அவனால் விற்கவே முடியாது மியூச்சுவல் ஃபண்டால். இந்த ஒரு காரணத்தாலே அவனால் கம்மியான ரிட்டர்ன் தான் தர முடியும். இப்போ இவங்ககிட்ட 1.5 லட்சம் கோடி ஒருத்தன் வாங்குறான்ல, அவன் இழிச்ச வேணாம், அவன் கம்மியாக தானே வாங்க பார்ப்பான். அவனுக்கு தெரியும் 7,710 26,000 வந்துடுச்சு. இங்கேருந்து 40,000 போகிறதுக்கு இன்னும் 3 மடங்கு போகிறதுக்கு நாட் பாசிபிள். வில் டேக் லாங் டைம். அப்போ பைசா கேட்பான்ல, எப்படி தர்றது? அதனால் இவன் என்ன பண்ணுவான்னாக்கா, இந்த விலைக்கு என்னால் வாங்க முடியாதுப்பா, மார்க்கெட்டை கொஞ்சம் அடிச்சுட்டு கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்வான். அவன் எக்ஸிட் ரூட் கொடுத்தா தான் இவனுக்கு எக்ஸிட்டு. அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ஸே ஒரு பெரிய பைசா கொடுக்க முடியாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, HDFC மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இந்த பைசா போடுறீங்கனாக்கா இன்றைக்கி 25 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்டோட என்ரோல்மெண்ட்டு 1998 2 லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன். இன்னி வரைக்கும் கண்டினியூ பண்ணுறது 5000 பேர் தான். அந்த 2 லட்சம் பேரில் 5000 பேர் மட்டும் தான் இன்னி வரைக்கும் இருக்காங்க. அந்த 1,95,000 பேர் விட்டு போனாங்கல்ல, அந்த பைசாலாம் சேர்ந்து இந்த 5000 பேருக்கு வந்திருக்கு. மார்க்கெட்டில் எப்படி 92% பேர் பைசா தொலைச்சாதான் மீதி 8% பைசா சம்பாதிக்கிறாங்களா? ஓகே, நீயே இருக்க. ஓகே, 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு செலவு கம்மியாக இருந்திருக்கும். நீ ஏதாவது பைக் வாங்கியிருப்பல்ல, அதுக்கு பைசா செலவழிச்சிடுவல்ல. ஒரு 4 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகும்ல, ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறக்க விட்ரா பண்ணுறோம்ல. இதை மாதிரி 25-30 வருஷத்தில் HDFC மியூச்சுவல் ஃபண்டில் பைசா போடுறோம். எல்லார் வீட்லையும் ஒரு கல்யாணம் நடந்திருக்கும், எல்லார் வீட்லையும் ஒரு யாராவது படிக்க போயிருப்பாங்க, யாராவது தவறி இருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். 2.5-3 லட்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 5000 பேர் தான் வச்சுருக்கானுங்க. இன்னும் வச்சுருக்காங்க. அவங்க பைசா மேலே போயிடுச்சு. ஓகேவா? இது ஆம்பே மாதிரி தான். கடைசியில் நிற்கிறாங்களா, அவங்களுக்கு பைசா சேரும். மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் லாஸஸ், கன்சாலிடேட்ஸ் ப்ராஃபிட்ஸ். அந்த 2.5 லட்சம் பேருக்கு லாஸஸையும் ப்ராஃபிட்ஸில் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு. அந்த பைசாவை பூரா கன்சாலிடேட் பண்ணி இந்த 5000 பேர்கிட்ட கொடுத்துருச்சு. ரைட், ஓகே. இதுதான் ஆக்சுவல். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 92ல் வந்து 40,000 ரூபா இன்கம் இருந்ததுன்னா யூனிட் டு பே இன்கம் டேக்ஸ். இப்போ 12 லட்சம் இருந்தால் தான் இன்கம் டேக்ஸு. 40,000 இருந்தாலும் இப்போ இன்கம் டேக்ஸ் போயிடும், 50,000 தான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இப்போ என்னோட இன்கம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. மை ஆடிட்டர் சஜஸ்டட் ஏதாவது ஒரு ELSS போடுப்பா, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் போடு, ஸோ உனக்கு டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு போய் 1 லட்சம் எடுத்து UTI மாஸ்டர் கைன் 92ன்னு ஒரு ஷேரில் போட்டேன். அது பயங்கர ஃபேமஸ். அப்போது 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ. அது போடும்போது ஒரு பை சார்ட் ஒன்று கொடுத்தான். இந்த பை சார்ட்டில் வந்து 5,000 ரூபா இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 4,000 ரூபா TCSல இன்வெஸ்ட் பண்ணுவேன், 7,000 ரூபா கிராசிமில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இன்னும் ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பை சார்ட் ஒன்று கொடுத்தான். இந்த 1 லட்சம் வில் பி இன்வெஸ்டட் இன் தீஸ் கம்பெனி கொடுத்தான். 2006 2007 அதை பற்றி மறந்துட்டேன். 2007 ரெடீம் பண்ணேன். எனக்கு வந்து 6.25 லட்சமாக 100 பைசா கொடுத்தான். ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். 1 லட்சம் போட்டு 6.25 லட்சம் பைசா கொடுத்தான்ட்டு. ஓகே, என்னோட ஃப்ரெண்டு இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், இஸ் ஆல்சோ அட்வைசர். அவன் வந்து எப்படி ஏமாத்திருக்கான் பாரு, இன்ஃபோசிஸில் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவனுக்கு 15 கோடி. அப்பா. ஓகே, நீ பை சார்ட் பார்த்த 20 கம்பெனி பை சார்ட் நம்பர் கொடுத்தான். இன்ஃபோசிஸ்லேயும் டேரெக்டாக நீ இன்வெஸ்ட் பண்ணுறது 5,000 ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதா அது 15 கோடி இன்னைக்கு ரேட்டுக்கு. 2006 ரேட்டுக்கு. ஓகே, கிராசிமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கா 50 லட்சம், ரிலையன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதா 30 லட்சம், TCSல இருந்தால் 1.5 கோடி.
ஐடியலாக எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 கோடி வந்துருக்கணும். கரெக்ட். ஓகே, அவங்க 6.25 லட்சம் 7.25 லட்சம் கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே, மார்க்கெட் வந்து மேலே போச்சு, கீழே வந்து .com வந்து இதில் ஏதாவது கதை சொல்லலாம். நான் வந்து சேர்ன் பண்ணேன், இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணது எடுத்து நான் தப்பான டிசிஷன் எடுத்து வேறு கம்பெனியில் போட்டேன், அந்த கம்பெனி கீழே விழுந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இன்ஃபோசிஸை அவங்க எக்ஸிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. குவார்டர் ஆன் குவார்டர் தேவர் பெல் வெதர், தேவர் க்ரோயிங் 30%, 25%, 40% குவார்டர் ஆன் குவார்டர். ஓகே ஓகேவா, அந்த கம்பெனியை அவங்க எக்ஸிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அவங்க ஏன் இந்த 6.25 லட்சம் 6.25 லட்சம் கணக்கு கொடுத்தாங்க? நான் ஒரு இது கூட போட்டேன், மெயிலெலாம் போட்டு ஃபாலோஅப்லாம் கூட பண்ணால் ஒன்றும் ரெஸ்பான்ஸே வரல கவர்மெண்ட் கம்பெனி. ஓகேவா, ஸோ நான் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனாக்கா 10 கோடி பண்ணிட்டுருப்பேன்ல. கரெக்ட். ஸோ மை அட்வைஸ், நீங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கிளாடில் போய் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், சொல்லிடுது இல்லை, கம்பேர் கிரிட்டிக்கலி அனலைஸ் எனக்கு கொடு எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிடுது இல்லை. அவனை எடுத்து அவனும் டாப் 5 ஹோல்டிங் 10 ஹோல்டிங் எடுத்துகிட்டு அதில் டேரக்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், யூ வில் பீட் தி மார்க்கெட். கிரேட் ஐடியா அங்கிள். ஒரு ட்வீக் மாதிரி இல்லையா? அவன் படம் நம்மகிட்ட போலாமே. அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கருக்கு 5 கோடி ரூபா சம்பளம் வருஷத்துக்கு. யார் கொடுக்குறது? நீ தான் கொடுக்குற. ஓகே, நீ ஒரு வருஷம் போட்டால் ஒன்னோட ஒரு வருஷத்துல 2% 1% சார்ஜ் பிடிக்கிறாங்களா, அதுலேருந்து அவனுக்கு 5 கோடி சம்பளம். அவன் ஒரு ஏசி ஆஃபீஸ் வச்சுட்ருப்பான், ஒரு 10,000 ஸ்கொயர் ஆஃபீஸ் வச்சுட்ருப்பான், ஒரு 100 பேர் வச்சுருப்பான், அனலிஸ்ட் வச்சுருப்பான், எல்லாருக்கும் உன் சம்பளம் தான். அதெல்லாம் போக அவங்களா பார்த்து கொடுக்குற பைசா தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஐ டோன்ட் வாண்ட் டேக் எனி ரிஸ்க், ஐ எம் ஓகே, எனக்கு இந்த பைசா போதும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் போதும். ஓகே, 12% ரிட்டர்ன் போதும், ஜாஸ்தி வந்தால் வேணாம். நான் என் மூளையை கொஞ்சம் கூட கசக்க மாட்டேன். ஓகே, நான் முட்டாளாகவே இருப்பேன். இப்படின்னு முடிவு பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். அதர்வைஸ் என்னோட சின்சியர் அட்வைஸ், பைசா சம்பாதிக்கணும், மார்க்கெட்டை பீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, டூ சம் ரிசர்ச். SBI 2003 21 ரூபா, இன்னைக்கு 1200 ரூபா. 21 ரூபா இருக்கும்போது 100 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஷேர். ஓகே, அதை உடச்சி 10 ஸ்ப்ளிட் பண்ணி 100 ஷேர் வாங்கியிருந்தா 1000 ஷேர். ஓகே ஓகே, அதை வந்து 5 உடச்சி 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஆகிட்டாங்க. ஓகே, 5000 ஒரு போனஸ் 10,000, 21 1200 ரூபா. ஓகேவா, இந்த ரிட்டர்ன் அப்போது SBIயில் இன்வெஸ்ட் பண்ண எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துருக்கு? இதை சொல்லிட்டா நாளைக்கு நானே மியூச்சுவல் ஃபண்ட் சேர்ந்துருவேன். ஓகே, ஸோ என்னோட சின்சியர் அட்வைஸ், பைசா சம்பாதிக்கணும், ஈஸியெல்லாம் சம்பாதிக்கிறது கஷ்டம், பேசிக்காக ரிசர்ச் பண்ணுங்கள். முன்னாடி மாதிரி வந்து எனக்கு விஷயம் தெரியாது அதெல்லாம் கிடையாது இல்லையா? கிளாட் இருக்குது, ChatGPT இருக்குது, நிறைய கிளாடில் வந்து ரொம்ப அற்புதமாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. investing.comல போனாலே வேரன் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்குறான், ஒரு 100 விஷயத்தில் ரேங்க் பண்ணி கொடுத்துட்றான். ET வெல்த்னு சொல்லிட்டு மண்டேனிக்கு ஒரு பேப்பர் வருது. ஓகே, அதில் வந்து ஒரு டாப் 100 கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துட்றான். ஒரு 65 பேராமீட்டர் கொடுத்துட்றான். ஓகே, டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரைஸ் PE ரேஷியோ, குவிக் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, டெட்டாஸ் டர்னர் ரேஷியோ, கிரெடிட்டாஸ் டர்னர் ரேஷியோ, அவனோட ROCE என்ன, ROE என்ன, ROI என்ன, ஓகே, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, பர் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு தி டாப் லைன் என்ன, பர் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பாட்டம் லைன் என்ன, அவனோட ப்ரைஸிங் அவனால் ஃப்ரீயாக பண்ண முடியுதா, எவ்வளோ மோனோபோலி வச்சுட்ருக்கான், ஷேர் இந்த மார்க்கெட் வச்சுருக்கான், இப்படியும் ஒரு 60 பேராமீட்டர் வச்சு லிஸ்ட்டு கொடுத்துட்றான். ஸோ ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதை இப்போ அவங்களே கொடுத்துட்றாங்க. இது இன்னைக்கு இல்லை, 30 வருஷமாக 80 வெல்த் மண்டே பேப்பர் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுத்துட்றான். ஓகே ஓகே, நாம் தெளிவாக இருக்கோம், நோ கொஞ்சம் கூட மூளை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெளிவாக இருக்கிறதா இல்லை பார்க்கறதில்ல. இந்த ஒரு பேப்பரை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ROCE அப்படின்னு போட்டிருக்கான், ROCனா என்னையா அப்படின்ட்டு ChatGPTல போய் கேளுங்க. ROCக்கும் ROEக்கும் என்ன வித்தியாசம்னு கேளுங்க. ஓகேவா, ஒரு மொத்தம் ஒரு 60 பேராமீட்டர் இருக்க போகிறதா, ஒரு வாரத்துக்கு ஒரு பேராமீட்டர் நீங்கள் கற்றுனீங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த 60 பேராமீட்டர் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். ஓகே, charting.comனு ஒரு வெப்சைட் இருக்குது, ரொம்ப அற்புதமான ஸ்க்ரீனர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப்னு ஒரு ஸ்க்ரீனர் இருக்குது. இந்த ஸ்க்ரீனரை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, அமேசிங் ரிட்டர்ன் தரோம். ஓகே ஓகே ஓகேவா, நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நம்ம இது எனக்கு போதாது, ஐ ஷுட் பி ஏபிள் டு மேக் மோர் மணி அப்படின்ற மைண்ட் செட் வேணும்.
நம்ம ஈஷா சத்குரு சொல்லிருப்பார், ஐ கான்ட் வெயிட் டு எவால்வ் ஃபாஸ்டர் அப்படின்ட்டு. நான் வந்து நீ மனுஷனாகிறதுக்கு ஒரு கர்ப்பம்பூச்சியோ எறும்பாவோ இருந்து எவால்வ் ஆகி ஒரு 10,000 வருஷம், இப்போ ஒரு 1.5 மில்லியன் வருஷத்தில் இன்றைக்கி மனுஷனாக வந்திருக்கேன். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எவால்வ் பண்ணுறதுக்கு ஐ எம் இம்பேஷண்ட் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஓகேவா? பி இம்பேஷண்ட், புட் டெடிக்கேட்டட் டைம், மணி, எஃபர்ட் ஆன் லேர்னிங் திங்ஸ். இதை மாதிரி சயின்டிஃபிக்காக இதை எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேளுங்க. ஐ வாண்ட் 60 days டைம் டேபிள் டு லேர்ன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஹவு டு யூ கோ அபவுட் இட் அப்படின்னு ChatGPT கொடுங்க. ஐ கேன் ஸ்பெண்ட் 1 hour a day அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே டேட் வைட் டைம் வந்து போட்டு கொடுத்துரும். இன்றைக்கி இதை படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துரும். அதை படிங்க, எக்யூப் பண்ணிங்க, நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், யூ வில் பீட் தி மார்க்கெட். சார், இப்போது நீங்கள் பேசும்போது இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஆம்வே மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏஎம்சிஸ்க்கெல்லாம் நிறைய ரெகுலேஷன்ஸ், ரெகுலேட்டரி பாடிஸ் அதெல்லாமும் இருக்குது. இதெல்லாம் மீறியும் இது இப்படி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், பர்ஸே அப்படியே எடுத்துக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக டு ப்ரூவ் மை பாயிண்ட் ஐ டோல்ட் யூ. ஓகேவா? ஓகே, எனக்கு இந்த ரிட்டர்ன் போதும் அப்படின்னாக்கா யூ கேன் டெஃபினெட்லி சூஸ் மியூச்சுவல் ஃபண்ட். பட் இன்னைக்கு டேட்டில் இன்டர்நெட் பெனிட்ரேஷன் ஹஸ் கான் டு மோஸ்ட் பீப்புள். எல்லாரும் வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் வந்து யூ கேன் ஆஸ்க், ஏஐக்கு கேள்வி கேட்கலாம், நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு பதில் கிடைக்குது வித் டேட்டா. நீங்கள் வேறு எங்கே போனாலும் there's a saying, I trust in God, but for everything else I need verifiable data proof அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு இல்லையா? ஸோ நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறீங்க, எங்கிட்ட கேட்குறீங்க, வேறு யார்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு சப்ஜெக்டிவாக அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் எதை சொல்லலாம். பட் when you go to ChatGPT or Claude, you are backed with some statistics, ஒரு பாஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஈடி வெல்த் போகிறீங்கன்னாக்கா ஒரு 100 எக்கனாமிக் அனலிஸ்ட் ஆர் doing the analysis and giving you numbers. When you choose HDFC AMCயோட பெஸ்ட் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபண்ட் மேனேஜர் has applied his mind to zero in on few stocks இல்லையா? இப்போ அதில் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்னாக்கா, அவங்க ஒரு 20 ஸ்டாக் போயிருக்காங்க, ஓகே, அவங்க எந்த ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒன்று தான் ஒரு பிரச்சனை. அது கூட நீங்கள் என்ன பண்ணால் குவார்டர் ஆன் குவார்டர் தான் ட்ராக் பண்ண போகிறீங்க. ஓகே, குவார்டர் ஹோல்டிங்ஸை மட்டும் ட்ராக் பண்ணுங்க. ஓகே, குவார்டர் ஆன் குவார்டர் யூ ஃபீல் அவனோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இறங்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனால் விற்க முடியாது, உங்களால் விற்க முடியும். ஓகே ஓகே, பிஹெச்எல்ன்ற ஷேரு 280 ரூபா, எல்ஐசி வந்து காட் ஸ்ட்ரக் வித் 10,000 crore worth ஆஃப் ஈக்விட்டி. ஓகேவா? எல்ஐசி 10,000 கோடி பிஹெச்எல்ல விற்றான்னா அடுத்த நாளே 350 ரூபா விழுந்துட்டுருக்கோம். எல்ஐசி பெயின்ஃபுல்லாக 2013 2023 வரைக்கும் 20 ரூபா போகிற வரைக்கும் பொறுமையாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தான். 20 ரூபா போன பிறகு இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி இன்றைக்கி 300 ரூபா வந்திருக்கான். ஓகே, பட் உங்களுக்கு எனக்கு 10 வருஷம் தாக்கு பிடிக்க முடியுமா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணது 90% கம்மியாயிடுச்சு, உங்கள் கேபிட்டல் 90% கம்மியாயிடும்ல. யூ cannot வெயிட். வாட் எல்ஐசி cannot do, you can do. You can be agile. அவன் 10,000 கோடி செல் பண்ண முடியும், 10,000 கோடி வச்சுட்டாங்க, அவனை விற்கவே முடியாது, சேர்ன் பண்ண முடியாது. பட் நீங்கள் 2 குவார்ட்டர் ரிசல்ட் சரியா இல்லையா, 10% கட் ஆகிடுச்சு, ப்ரைஸ் இறங்கிச்சா, விற்றுட்டு வேற பார்க்கலாம்ல. பீயிங் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, பீயிங் பிக் இஸ் டேஞ்சரஸ். பல இடத்துல இந்த ஒரு காரணத்தால் தான் அவங்கள ஜாஸ்தியாக பைசா தர முடியல. ஓகே ஓகே, ஐ வில் டெல் யூ திஸ் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து பூக்காரிக்கிட்ட பூ வாங்கிருக்கலாம் வீட்டுக்கு, அந்த பூக்காரி வந்து மத்தியானம் 12 மணிக்கு கோயம்பேடுக்கு போயிட்டு 500 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வருவோம். தொடுத்து நைட்டுக்குள்ளே 1,500 ரூபா 1,800 ரூபாய்க்கு விற்றுட்டு 1000 ரூபா எடுத்துன்னு போயிடுவோம். எவ்வளோ மார்ஜின்? 500 ரூபா போட்டு 1,500 ரூபா, 200% மார்ஜின் 8 மணி நேரத்தில். ரிலையன்ஸுக்கு என்ன மார்ஜின்? ரொம்ப கம்மி, 8.5% மார்ஜின். கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் $8 per barrel. ஓகேவா? பூக்காரியால் பண்ண முடிஞ்சதை ரிலையன்ஸால் பண்ண முடியாது, அவன் ஸ்கேல் பெருசு. ஓகேவா? உங்களுக்கு உங்கள் மார்ஜின் உங்களோட கேபிட்டல் தானே, யூ ஆர் நாட் பாதர் அபவுட் ரிலையன்ஸோட கேபிட்டலுக்கு அவன் 8% தரது நமக்கு தேவையில்லை. என் கேபிட்டலுக்கு ஐ ஆம் ஏபிள் டு மேக் பிகர் ரிட்டர்ன்.
இன்னொன்று நீங்களே அனலைஸ் பண்ணி நீங்களே சம்பாதிச்சிங்கன்னா மனசு சந்தோஷமாக இருக்கும்ல. கரெக்ட். எவனோ ஒருத்தன் வேலை பண்ணி அவன் கிள்ளி தரான், அதை எடுக்கிறதுக்கு ஓகேவா சயின்டிஃபிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. வென் யூ ஒர்க் சயின்டிஃபிக்கலி யூ அவாய்ட் தி ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர். ஸோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, நீங்களே சம்பாதிச்சா உங்களுக்கு சந்தோஷமும் ஜாஸ்தியாக இருக்கும். பிகம் அன் அனலிஸ்ட். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் ஆர் வெல் எஜுகேட்டட், வெல் ரெட். ஒரு என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், ஏஎம்எஃப்ஐ கோர்ஸ் பண்ணுங்கள், அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஏஎம்எஃப்ஐ கோர்ஸ் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ஓகே, ஒரு 3 மாதம் எஃபர்ட் தான் போடுங்களேன். 3 மாதத்துக்கு மேலே எஃபர்ட் தேவையில்லை. ஐ வெண்ட் அண்ட் மெட் அ வெரி பிக் இன்வெஸ்டர். அவங்க கிரேட் கிராண்ட் ஃபாதர் வாஸ் தி ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இவர் வந்து ஃபவுண்டர் டைரக்டர் ஃபார் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, பில்லியன் டாலர் டர்ம்ஸ். அவர் போய் பார்த்தேன், அவர்கிட்ட பேசிட்டு போய் சார் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் ஐ ஹாவ் 40 into 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாரு. எனக்கு புரியல சார் அப்படின்னேன். அது என்ன 40 into 1 year எக்ஸ்பீரியன்ஸ்? மார்க்கெட்டுக்கு 1 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இது ஒன்றும் பெரிய கம்பஸ் சுற்றுறோம் ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ஓகே, மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. எனக்கு 40 வருஷம் இன்ட்டு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே அப்படின்னு சொன்னார். ஸோ மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் 3 மாதத்துலேயும் 6 மாதம். நான் சொன்ன மாதிரி ChatGPT கிளாடில் போய்ட்டு ஐ வாண்ட் டு லேர்ன் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் as well as technical analysis. Okay, over a period of 3 months. I can spare 1 hour a day. Give me time table. அப்படின்னு போட்டு கொடுத்தா டைம் டேபிளையும் கொடுத்துரும், கண்டென்ட்டையும் கொடுத்துரும். படிங்க, 3 மாதத்துல you'll become a professional. You'll be happy succeeding on your own. சார், இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு வரும்போது எப்படி சொல்கிறது, நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எக்ஸிட் ஆகிறது, எங்கே எக்ஸிட் ஆகிறாங்கன்னு தெரியாது. ஒரு சில டைம் குவார்ட்டர்லி அனாலிசிஸ், குவார்ட்டர்லி ரிவ்யூ பண்ணுறது வுட் ஒர்க், இல்லை மந்த்லி ரிவ்யூ பண்ணுறது வுட் ஒர்க். அந்த எக்ஸிட்டை வந்து எப்படி ஒருத்தர் கால்குலேட் பண்ணுறது அண்ட் வாட் மேக்ஸிமம் கேன் டேக்? இப்போ 2 குவார்ட்டர் பார்க்குறோம், 10% லாஸ் ஆயிடுச்சுன்னா வெளியே வா, பீயிங் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது எந்த % வரைக்கும் ஒருத்தர் மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணலாம்? டோ தியரி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, மார்க்கெட் ரன்ஸ் ஆன் டோ தியரி. ஓகே, ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் லோ, லோயர் ஹை, இந்த 4 தான் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுது. இந்த டோ தியரியை கற்றுக்குங்க. ஓகேவா, ஃபிபனாச்சி ரேஷியோஸ் கற்றுக்குங்க. பேசிக்காக ஒரு த்ரெஷோல்ட் லெவல் வச்சுக்கோங்க. இந்த 3 வச்சிங்கனாக்கா யூ கேன் வெதர் எனி ஸ்டார்ம். ஸோ இந்த 3 பேஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் போனால் ஐ கேன் சர்வைவ் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கலாம். பாரபோலிக் பிரேக் டவுன் அப்படின்னா என்னென்னு கற்றுக்குங்க. ஓகே, 5 minutes ரெட், அவ்வளோதான் இது. ஓகே, பாரபோலிக் பிரேக் டவுனுக்கு எகெயின்ஸ்ட் போகாதீங்க. இது எப்படின்னு சொல்கிறேன். டோன்சன் சேனல் பிளாட் பண்ணிங்க. ஓகே, வெரி ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 2த்துக்கு. ஓகேவா, இன்ஃபோசிஸுக்கு 1956 அப்படின்னு நம்பரில் பாரபோலா பிரேக் டவுன் நடந்தது. ஓகே, 1360 இன்னும் ரீசன்ட் ஸ்விங் லோ, 1360 1990 கிட்ட போச்சு. 1956 வரும்போது when you joined the bottom of the downchain channel and top of the downchain channel, அந்த இடத்த உடச்சி வந்துருச்சு. ஸோ இது பாரபோலா பிரேக் டவுன் அப்படின்னு பேர். இதை உடச்சா இவனுக்கு எகெயின்ஸ்ட் நான் வாங்க மாட்டேன் இப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் தோக்கிற இன்ஸ்டன்சஸ் கம்மியாக போயிடும், ஜெயிக்கிற இன்ஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக போயிடும். ஓகே, வெரி ரீசெண்ட்லி நிஃப்டிக்கு இது நடந்தது. ஓகே, 25,528 இந்த இடத்துல பாரபோலா பிரேக் டவுன் 1000 பாயிண்ட் கீழே வந்துச்சு இல்லையா. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன சிம்பிள், அதாவது இது எல்லாமே உங்களுக்கு பைனரி டிவிஷன் 0-1 அப்படின்னு பைனரி டிவிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த 0-1 பைனரி டிவிஷன் எடுக்கும்போது நீங்கள் வந்து AK-47 ஸ்ப்ரே பண்ண முடியாது, உங்ககிட்ட இருக்கிற அம்யூனேஷன் கம்மி. when you are a fund house, your ammunition is more. You can take chances. Okay, when you are a retail investor, உங்களுக்கு 1 bullet 2 bullet தான் இருக்குது, 1 மாதத்துக்கு 1 SIP தான் உங்களால் போட முடியும் இல்லையா. ஸோ யூ கான்ட் வேஸ்ட் தி புல்லட். ரைட். ஓகே, அந்த 0-1 பைனரி டிவிஷன் எடுக்கிறதுக்கு டோ தியரி பார்த்துங்க, இந்த பாரபோலிக் பிரேக் டவுன் பார்த்துங்க. இஃப் யூ இன்வெஸ்ட் இன் ETF ஆர் இண்டெக்ஸ் பீஸ் அப்படின்னாக்கா 5% இறங்கிச்சுனாக்கா டபுள் இயர் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பண்ணாலே
இஃப் தி மார்க்கெட் இஸ் கிவிங் CAGR ஆஃப் 14 to 15% அப்படின்னாக்கா யூ வில் end up making 25 to 30% ஆல்சோ. ஓகே, we can beat the market twice. ஆமாம் சார், இப்போது நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, ஸ்பெண்ட் 3 months ஆஃப் யர் டைம். 3 monthsல உங்களால் கற்றுக்க முடியும், நீங்களே அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்போ என்கிட்ட கேபிட்டல் இருக்குது, ஆனால் எனக்கு 3 months ஆகும் நான் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா, இந்த 3 months ஆஃப் டைமில் இந்த கேபிட்டலை நான் ஐடலாகவே வச்சுக்கலாமா, இல்லை நான் அது வரைக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக நான் ஈக்விட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாமா? பேலன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, க்ரோத்தில் போடாமல் பேலன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கலாம். தென் யூ கேன் ஆல்வேஸ் ஸ்விட்ச். ஓகே ஓகே, எக்ஸிட் லோட் இல்லாத ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே சார், அதே மாதிரியே இந்த நிறைய கன்ஃபியூஷன் வந்து இந்த டைரக்ட் அண்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. டைரக்ட் இஸ் பெட்டர், ரெகுலர் ஒரே ஃபண்டு தான், பட் டைரக்ட் இருக்கும் ரெகுலர் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டைரக்ட் அண்ட் ரெகுலர்? இப்போ டைரக்ட்னாக்கா யூ ஆர் ஆக்சுவலி அவாய்டிங் தி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பர்சே. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு கமிஷன் போகும் இல்லையா? ஸோ இப்போ இந்த கமிஷன் வந்து அந்த 2% கேன் ஆல்சோ ஒர்க் ஃபார் யூ இல்லை? ஓகே, அது முதல் வருஷம் மட்டும் இல்லை, 2வது வருஷமும் போகும் இல்லையா? ஸோ இந்த 2% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பைசா ஒர்க் பண்ணும் இல்லையா? இதுக்காக டைரக்ட் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல விதத்தில் டைரக்ட் பெட்டர். ஏன்னா இன்னைக்கு நிறைய மிஸ்ஸில் தான் நடக்குது. கரெக்ட். ஓகே, என்னோட பர்சனல் கேஸ்லேயே நான் யூடிஐ மாஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடாமல் SDFCயில் போட்டிருந்தேனாக்கா நான் 15 வருஷம் விட்ரா பண்ணல, 16 வருஷம் விட்ரா பண்ணல. ஓகேவா? SDFC ஃபண்ட் பர்ஃபார்ம் மச் பெட்டர். 10 மடங்கு எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்துச்சு. ஓகே ஓகே, பட் யூடிஐ மாஸ்டர் கெயின் 92 கேவ் தி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பெட்டர் கமிஷன். ரைட், அதை எனக்கு வித்துட்டு போயிட்டான். ஓகே ஓகே ஓகே, ஐ வில் டெல் யூ அபவுட் LIC. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வில் ஆட் வேல்யூ. LIC, நம்ம சென்னை டெலிஃபோன்ஸில் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இந்த சென்னை டெலிஃபோன்ஸ்க்கு போன வருஷம் வரைக்கும் காந்தி சிலை இருக்குல்ல மெரினாவில், காந்தி சிலையிலேருந்து நுங்கம்பாக்கிற அந்த கார்னர் வரைக்கும் ஒரு 15 ஆஃபீஸஸ் இருந்தது. ஒரு ஆஃபீஸும் 10,000 ஸ்கொயர் ஃபீட், 20,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ். ஒரு ஆஃபீஸ்லேயும் ஒரு 150 பேர் 200 பேர். ட்ரீம்ஸ் ரோட் ஆஃபீஸில் ஏறினீங்கனாக்கா படிக்கட்டு ஏறி போகும், ஒரு 25 படிக்கட்டு. அதுக்கப்புறம் லாபியில் போய் பார்த்தாக்கா ஒரு 4 பேர் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஏர்டெல் பார்த்தீங்கன்னாக்கா ஓஷானிக் டவர்ஸில் ஒரே ஒரு ஃப்ளோர் ஆஃபீஸ். இவங்க நான் சொல்லி நுங்கம்பாக்கம் ஈரோட்டில் மட்டும் 15 ஆஃபீஸு, க்ரீம்ஸ் ரோடு ஒரு 4 ஆஃபீஸு, நம்ம ஆரியபுரத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கா, லஸ்டர்ச் ரோட்டில் நாகேஸ்வரா பார்க்கர் ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கா, இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய கவர்மெண்ட் சீக்ரெட்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு. ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் SVRS, ஸ்பெஷல் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்னு ஒன்று கொடுத்து ஒரு 72,000 பேரை வேலையை விட்டு நிறுத்தி விட்டாங்க. BSNL ஒரு கம்பெனியில் 72,000 பேரை வேலையை விட்டு நிறுத்தினா அந்த கம்பெனி என்ன ஆகும்? நீ என்ன நினைப்ப? கம்பெனி அவ்வளோ தான், இட் வில் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங், அன்றைக்கி அப்ரப்டாக நின்றுடும் அப்படின்னு நினைப்பல. அடுத்த நாள்லேருந்து BSNL சர்வீசஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அந்த 72,000 பேர் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒயரை பிடிங்கிட்டு திருப்பி சொருகிறது. ஓகே, இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ தட் வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு எலிஃபெண்ட் யானை கட்டி தேனி போடுற மாதிரி. ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் லீன் அண்ட் மீனாக இருக்காங்க. ஓகே, ஓகேவா? இதே LIC எடுத்துங்க, LIC பில்டிங். ஓகே, பிலிவாரத்தில் ஒரு பெரிய பிரான்ச்சு, தாம்பரத்தில் ஒரு பெரிய பிரான்ச்சு, நுங்கம்பாக்கத்தில் பெரிய பிரான்ச்சு, எங்கே போனாலும் பெருசு பெருசாக பிரான்ச்சு. ஓகே, ஒரு இடத்துலையும் 200 பேர் 300 பேர் 400 பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? SDFC இருக்கோ ஒரே ஒரு பிரான்ச்சு, 2 ஃப்ளோரு, கமாண்டர் இன் சீஃப் ரோடில். ஓகே ஓகே, தே ஆர் மோர் எஃபிஷியன்ட், ரைட் இல்லையா? ஸோ வென் யூ டூ திஸ், ஓகே, டைரக்ட் SIP போகும்போது நீங்களே நல்லா அனலைஸ் பண்ணி போகும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் ஆல் தி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பட் ஃபியூ மே மிஸ் செல். அவங்களுக்கு கமிஷன் ஜாஸ்தி வரும்னு சொல்லலாம், இல்லை அவங்களோட நாலேஜே கம்மியாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ரெக்குயர்மெண்ட் தெரியாமல் இருக்கலாம், உங்களோட எபிலிட்டி தெரியாமல் இருக்கலாம். ஓகே ஓகே, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நாளைக்கு உங்களுக்கு என்ன கண்டின்ஜென்சிஸ் வரும் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். இல்லாட்டி வந்து யூ நீட் டு ஸ்ப்ரெட், மெடிக்ளைமில் கொஞ்சம் போடணும், ப்ராவிடென்ட் ஃபண்டில் நீங்கள் கொஞ்சம் போடணும். யூ ஷுட் ஸ்ப்ரெட் யூர் ரிஸ்க். ஸ்ப்ரெட் பண்ணாமல் எல்லாத்தையும் தூக்கி மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். கரெக்ட். தே மேட் சஜஸ்ட் சம்திங் ராங். அப்படி இல்லாமல் இந்த டைரக்ட் SIPயில் நீங்களே அதையும் அனலைஸ் பண்ணலாம்.
ரைட். ஓகேவா? டேரெக்டாக இதுக்கு போயிடுங்க. ஓகே. அப்போ நான் வாங்குறதுக்கு வரல, விண்டோ ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இங்கே கையெழுத்து போட மாட்டேன், செக் எடுத்துன்னு போகாதீங்க, உங்கள் யூபிஐ எடுத்துன்னு போகாதீங்க. ஏன்னா நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. போகும்போதே ஐ வில் நாட் கெட் கன்வின்ஸ்டு அப்படின்னு சொல்லி போங்க. 10 கம்பெனி போய் ஏறுங்க, கற்றுங்க, அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டுங்க. அதை ட்ரஸ்ட் பட் வெரிஃபை, கிளாட்லேயோ சாட்ஜிபிட்டியோ போட்டு கேளுங்க. ஓகே, கேட்டுட்டு டைரக்ட் எக்ஸ்பி போங்க. ரெகுலரோட டைரக்ட் போகிறது பெட்டர். யூ டூ தி அனாலிசிஸ். நாளைக்கு வந்து அவன் சொன்னால் நான் போட்டேன் எனக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்னு சொல்லாமல் யூ ஓன் அப், யுவர் ஆக்ட், டேக் அக்கௌண்டபிலிட்டி. இப்போது நம்மளே அனாலிசிஸ் பண்ணணும்னு டைரக்ட். அப்போ இந்த ரெகுலர் வந்து யார் தான் பண்ணலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு மூளையை கொஞ்சம் கூட யூஸ் பண்ண மாட்டேன்பா. ஓகேவா? எனக்கு போதும் 12% போதும், 13% போதும் அப்படின்றவங்க போகலாம். ஓகே, ஐ டெல் யூ, பல பேர் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் சேஃப்ன்ட்டு. மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் சேஃப்னா அவன் ஏன்ப்பா டிஸ்க்ளைமர் தரான்? சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மைட் நாட் ஈக்குவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் தரான். ஒன்று, 30% ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹாவ் அண்டர் பர்ஃபார்ம்டு இண்டெக்ஸ். தெரியுமா? 30%. ஓகே. 15% ஆஃப் தி இண்டெக்ஸ் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹாவ் கிவன் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். நீ எதுக்குள்ளே போக நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் சேஃப் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நான் சொல்கிறது தப்புன்னா நீ போய் செக் பண்ணி பார்த்துருங்க. கூகுளில் போயிட்டு ஹவு மெனி ஃபண்ட்ஸ் ஹாவ் ரிட்டர்ன்ட் நெகட்டிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லி சும்மா தேடி பாருங்கள். யூ வில் பி சர்ப்ரைஸ்டு. ஓகேவா? ஸோ வெள்ளத்தோல்காரமாக போய் சொல்ல மாட்டான் மியூச்சுவல் ஃபண்ட் நஷ்டமே வராது அப்படின்றதான் மித்து. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நஷ்டம் வரும். நல்லா மேனேஜ் பண்ணாத கம்பெனிஸ் எதாவது போட்டிங்க அப்படின்னாக்கா, எல்ஐசியில் யூலிப்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, சில சமயம் தே ப்ராமிஸ் சம்திங் ட்ராமேட்டிக். ஓகே, ஐடிபியில் டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட் ஒன்று கொடுத்தாங்க. 5000 ரூபா போட்டால் 2 லட்சம் தரேன்ட்டு. இட் ஹேப்பன்ட். யூடியில் கொடுத்தாங்க, கவர்மெண்ட் கம்பெனி. ஓகேவா? 5000 ரூபா போட்டால் 1 லட்சம் தர, 2 லட்சம் தரேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. 1.5 வருஷம் தெரிஞ்சு போச்சு முடியாதுன்னு சொல்லிட்டு 5000க்கு மேலே ஒரு 100 ரூபா போட்டு திருப்பி கொடுத்தாங்க. அந்த 5000 ரூபா வேறு எங்கேயா போட்டிருந்தா குரோத் ஆச்சு வந்துருக்கு. ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ ரொம்ப பெரிய ப்ராமிஸ் பண்ணுறவங்களையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெள்ளத்தோல்கார போய் சொல்ல மாட்டான், கவர்மெண்ட் ஏமாத்தாது அப்படின்னு தானே. ஐடிபிஐ டீப் டிஸ்கவுண்ட் கூகுள் பண்ணி பாருங்கள். ஓகே, டன். ஓகேவா? நான் சொல்கிறது நம்பாதீங்க. ஓகே, டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட் ஐடிபிஐ வாட் ஹேப்பன்னு சொல்லி தேடுங்க, கதை சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஃபெயிலே ஆகாது அப்படின்றது கிடையாது. அதுலேயே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த பல ஃபண்ட்ஸ் இருக்குது. ஓகே, வாட் ஐ சே இஸ் யூ டூ தி ரிசர்ச். 3 மாதம் தான் கற்றுக்கிறதுக்கு. ஈடி வெல்த் வாங்குங்க. டெலிகிராமில் போனால் ஃப்ரீயாகவே வந்துடுது. 6 ரூபா கொடுத்த செலவச்சு வாங்க தேவையில்லை. ஓகே, அதை வாங்கிட்டு அதில் ஒரு ரோஸ் கொடுத்துருப்பான், காலம் ஹெட்டிங் கொடுத்துருப்பான், ஒரு 40-50 ஹெட்டிங் கொடுத்துருப்பான். அந்த 40-50 ஹெட்டிங்கை பற்றி கற்றுக்குங்க. வாட் டஸ் இட் மீன்? ஓகேவா? charting.com போனீங்கன்னாக்கா there are stupendous screeners. என்டர் தட்டினா கொடுத்துரும். ஓகேவா? கடைசி 10 குவார்ட்டரா 20% growth இருக்கணும், கடைசி 10 குவார்ட்டரா 20% டிவிடெண்ட் கொடுத்துருக்கணும். இதை மாதிரி ஒரு 10 முக்கிய, ஏதாவது இந்தியாவிலே அது மாதிரி 10 ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். ரைட், அதை ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அந்த ஸ்கிரிப்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அந்த ஸ்கிரிப்ட் இறங்கினாலும் ஏறும். ரைட், யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த கம்பெனி 40 வருஷம் இருக்குமா. ஐ கிவ் அன் எக்ஸாம்பிள். எஸ்பிஐ வந்து 140 ரூபாய்க்கு வந்துருச்சு 2020 கிராஷில். எவ்ரி ஒன் ஸ்டார்டட் டெல்லிங் எஸ்பிஐ 10 ரூபாய்க்கு வந்துடும், அடுத்த எஸ் பேங்க்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. எஸ் பேங்க் வேறு வாங்கிட்டாங்க அவங்க. அடுத்த எஸ் பேங்க் எஸ்பிஐன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓகே, நான் சொன்னேன் எஸ்பிஐ வந்து 10 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா முகேஷ் அம்பானி நீ நானும் நடுத்தூரில் நிற்கணும். ஓகே, முகேஷ் அம்பானி நடுத்தூரில் நானும் நின்றுட்டு போகிறேன். ரைட், ஓகே, கரெக்ட் தானே? ஸோ அதை மாதிரி டூ பிக் டு ஃபெயில். ரைட், விச் இஸ் கீ டு இந்தியாஸ் growth ஸ்டோரி. டிவிடெண்ட் நல்லா கொடுக்குற கம்பெனி டாபர், கோத்ரெஜ், எஸ்டிஎஃப்சி, ஐசிசிஜே, எல்ஐசி, ஹவுசிங் ஃபினான்ஸ், ஜிஎஸ்சி ஹவுசிங் ஃபினான்ஸ், இதெல்லாம் வந்து டூ பிக் டு ஃபெயில். ஓகே, ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு. இதை மாதிரி கம்பெனி எடுத்துகிட்டு இதை மாதிரி கம்பெனி எப்போவெல்லாம் பை வருதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யூ வில் பீட் தி மார்க்கெட்.
சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போது மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் ஆடியன்ஸ் பார்க்காத ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் அவங்கள யோசிக்க வச்சு நீங்களே பண்ணலாம் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஒரு வெரி இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆன் தி ஷோ. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.